இன்றைய தினம் மனம் கவர்ந்த உங்களது காதலர், உயிரில் கலந்துவிட்ட உங்களது காதலரான மிக மிக ஒரு செல்வ செழிப்பான நாள்னு கூட சொல்லலாங்க. கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைய தினம் 29 ஆகஸ்ட் 2022 திங்கட்கிழமைக்கான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் நம்ம வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். மேலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் இன்னும் அதிகமான நல்ல நன்மைகளை நாம் பெற முடியும், எதை செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களையும் நாம் தவிர்க்க முடியும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மோடு இணைந்திருங்கள். இன்றைய தினம் பிறந்த நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை, உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் சுபதினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 29 ஆகஸ்ட் 2022 வருடங்க. இது திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் சந்திர பகவான் பின்னிரவில் ராசிக்குள் நுழைகிறார். எனவே இன்றைய தினம் சந்திர பகவான் ராசியில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படும் ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் ஏற்படுதுங்க. மேலும் தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறார். 7ஆம் இடத்தில் உள்ள குரு சந்திரனுடன் எதிரெதிராக பார்வை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. இது கஜகேசரி யோகம் எனப்படும் மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக உங்களது காரிய தடைகள் அகலும் ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. நண்பர்களே, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு லைக் பட்டன் தட்டிவிட மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரிய தடைகள் அகலும். ரொம்ப நாளா நீங்க முயற்சி பண்ணி நடக்காத விஷயங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சுலபமா நடக்குங்க. நீங்க பழைய முயற்சிகள் செய்ததன் காரணமாக இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் எளிதில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. வியாபாரத்தில் ஏதாவது தடை தாமதங்கள் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விலகும். இன்னைக்கு புதிய புதிய யோசனைகள் உங்க வியாபாரத்தில் இன்னைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களது வியாபாரத்தில் நீங்கள் நல்ல ஒரு பயனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. நல்ல வளர்ச்சியை நோக்கி உங்களது வியாபாரத்தை செலுத்துவதற்கு அது உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய வகையில் நீங்கள் உங்களது சுய மதிப்பீடு மற்றும் மேம்பாட்டு திட்டங்களில் நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்ட்டு நீங்களே கேட்டுக்க வேண்டிய காலம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மிகச்சிறந்த நல்ல யோகமான வாய்ப்பு இருக்குங்க. புதிய புதிய யோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தொழில் கண்டிப்பாக முன்னேறும். உங்களது குழந்தைகள் காரணமாக சில பொருளாதார நன்மைகள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு. எனவே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்குங்க. நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து முடித்து மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. எனவே இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள்லாம் விலகி பொருளாதாரம் சீராகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இது உங்களுக்கு இன்றைய தினம் ஆனந்தத்தை தரும். சமீப காலமாக தனிப்பட்ட வாழ்க்கையில சில அதிக கவனம் நீங்கள் செலுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க தர்ம காரியத்துல கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க. எனவே தானம் தர்மம் செய்வதில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. பிரச்சனைன்னு வரவங்களுக்கு நீங்க கண்டிப்பா உதவி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையான ஒரு நினைவு கூறக்கூடிய வகையில் அமையுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களது உயிரில் கலந்துவிட்ட உங்களது அந்த காதல் துணை இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களை நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களோட புதிய புதிய ஐடியாக்களை நீங்க நல்லா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களது வேலையாகட்டும், உங்களது பிசினஸ் ஆகட்டும், நீங்கள் உறுதியாக ஆர்வமாக நீங்கள் உங்களது புதிய ஐடியாக்களை செயல்படுத்தினால் நல்ல ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு செல்வ செழிப்பான நாள்னு கூட சொல்லலாங்க. பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். எனவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நிதி நிலைமை இன்னும் சீராக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய தினம் உங்களது குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குவதற்கு மறந்து போக வாய்ப்புகள் இருக்கு. எனவே உங்களுக்கான நேரத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனமா ஒதுக்கி நீங்க உங்களுக்கான மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுங்க. அதை நீங்கள் இன்னைக்கு அதிகமாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மிக மிக சந்தோஷமான ஒரு வண்ணமயமான வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க. எனவே இல்லற வாழ்வு இனிமையாக அமையும்.
இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கணிக்குடி ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கணிக்குடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் சிகப்பு நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமாக சிகப்பு நிறம் அமையும். மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு, அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுடைய நெருக்கமானவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க மனம் விட்டு பேசுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. வெளியே தொடர்பான பயணங்கள் மூலமாக நல்ல அனுகூலமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க முடியும். எனவே பயணங்களை, அதுவும் வெளியூர் பயணங்களை நீங்கள் தாராளமாக இன்றைய தினம் மேற்கொள்ளலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சில ஆடம்பரமா இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. சில ஆடம்பரமான பொருட்கள் மீது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஒரு ஆசை உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்க எப்படிப்பட்டாவது சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அது தேவைதானா அப்படின்றத நீங்க ஒரு செகண்டுக்கு 2 செகண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் இருக்கு. எனவே அவசரப்படாமல் பொறுமையாக நிதானத்துடன் செயல்படுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு செல்வாக்கு மேம்படுங்க. மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அரசு தொடர்பான பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். சில சங்கடங்களையும் தவிர்க்க முடியுங்க. எனவே பணிகளில் இன்னைக்கு நீங்க தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் கவனமா இன்றைய தினம் உங்களது வேலைகளை பார்க்கலாம். கண்டிப்பாக அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். அதனால எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விடுங்க. லைக் பட்டனை தட்டி விடுறீங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குங்க. உங்களுடைய லைக் பட்டன் தான் எங்களுக்கு நல்ல ஒரு மெஷர்மெண்ட்டா அமையும். எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ வந்து லைக் பண்றாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா எங்களுக்கு மன மகிழ்ச்சிகள், உற்சாகம் அதிகரிக்கும். எனவே அதற்காக நீங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க மறந்துடாதீங்க நண்பர்களே. மேலும் நமது கணிக்குடி ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா தினசரி நமது வீடியோட நோட்டிஃபிகேஷன்களை நீங்க தினசரி ராசிபலன்களை மிஸ் செய்யாம பார்க்கறதுக்காக மொபைலில் வந்து தேடி வர்றதுக்காக நீங்க இப்பவே வந்து கணிக்குடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதன் மூலமா உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க. மீண்டும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.